ஸ்ரீ குருப்பியோ நமஹ. குருநாதா காமாட்சி சரணம். ஒரு தடவை சிவா விஷ்ணு கோவில்லேருந்து பெரியவா பாத யாத்திரை திருவான்மியூர் நோக்கி போயின்னு இருக்கா. ஆரம்பிச்சிருக்கா சிவா விஷ்ணு கோவில்லேருந்து. அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறா. கூடவே ஐஏஎஸ் சுவாமிநாதன் ஐஏஎஸ், மேட்டூர் சுவாமிகள் எல்லாரும் கூட ஜாயின் பண்ணிட்டு இருக்கா. நிறைய பக்தர்களும் ஜாயின் பண்ணிட்டு இருக்கா. பெரியவா பாட்டுக்கு நடந்து போயின்னு இருக்கிறத, கிண்டி வழியாக போயின்னு இருக்கிறத ஒருத்தன் கோட் சூட் போட்டுட்டு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு ஒரு ஒரு கெத்தோட வந்து பெரியவாளுக்கு நேரம் நிற்கிறேன். அப்போ 2 போலீஸ்காரா பெரியவாளுக்கு பாதுகாப்பாக எப்போவுமே அனுப்புவா. பக்தவத்சலம் அப்போது சீஃப் மினிஸ்டர் அவர் எப்போவுமே பெரியவாளுக்கு பாதுகாப்பாக 2 போலீஸ்கார் அனுப்புவா. அவள் வந்து அவரை அந்த கொஞ்சம் கோட் சூட் போட்டுருக்கிறவனை அப்படியே தடுத்து நிறுத்த பார்த்தோன்னா பெரியவா சொல்கிறா, அவனுக்கு ஏதோ கேள்வி கேட்கணும் போல இருக்குது, அவனை விடுங்கோ, அவன் கேள்வி கேட்கட்டும் அப்படிங்கிறா பெரியவா. அப்போது அந்த கோட் சூட் போட்டுருக்கிற ஆசாமி பெரியவாளுக்கு நேரம் வரார். பெரியவாள் கிட்ட வரத்த செருப்பை கழட்டம்னா வேண்டாமா, செருப்பே கழட்டலை இவன். பெரியவா அதொன்னும் கண்டுக்கவே இல்லை. அவன் சொல்லி பெரியவாளை பார்த்துட்டு, நீங்கள் தான் பெரியவாளா, நீங்கள் தான் சங்கராச்சாரியரா, இங்கே இருக்கிறவாள் எல்லாரையும் நல்வழிப்படுத்துறேன்னு என்னெல்லாமோ அவளை இப்போ நின்றுருக்கீளே, நல்வழிப்படுத்துறேன்னு எனக்கு உங்கள்கிட்ட கேள்வி இருக்குது, கேட்கலாமா அப்படின்னு சொல்கிறேன். பெரியவா சொல்கிறேன், கேளுப்பான், இந்த இந்து மதத்தை யார் ஸ்தாபிச்சான்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குற. அப்போ பெரியவா சிரிச்சுட்டே சொல்கிற, என்னோட சங்கதி அப்படி இருக்கட்டும், முதல்ல நீ சொல்லு, நீ யார், நீ எங்கே போயின்ட்டுருக்காய். நான் வந்து யாராக இருந்தால் உங்களுக்கு என்ன, நான் இப்போ கிண்டிக்கு போயின்ட்டுருக்கேன் அப்படிங்கிற. சரி, கிண்டிக்கு போயின்ட்டுருக்கேன்னு சொல்கிறியே, எதை வச்சு கிண்டிக்கு போயின்ட்டுருக்கேன்னு சொல்கிறேன் அப்படின்னா, எந்த வழியாக போனால் கிண்டி வரும்னு உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறா பெரியவா. அப்போ அவன் சொல்கிறான், இதான் இங்கே போர்டு போட்டிருக்கே கிண்டின்னு, இந்த வழியாக போனால் கிண்டி வரும். இது என்ன கேள்வி, நான் கேட்ட கேள்விக்கு என்ன, நீங்கள் சொல்கிற பதில் என்ன அப்படின்னு பெரியவாள்கிட்ட ஒரு தினசா அவன் பேசுகிறதா வாழ்க்கை எல்லாரும் பக்கத்தில் இருக்கிற வாழ்க்கையெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. அதுக்கு பெரியவா கொஞ்சம் கூட பெரியவா கோவப்படவே இல்லை. வினயம், இன்னும் வினயமாக சொல்கிறேன், அப்படியா, இங்கே கிண்டி போர்டு போட்டிருக்குன்னா இந்த வழியாக போனால் கிண்டி வந்துவிடும்னு சொல்கிறியே, அதை எதை வச்சு சொல்கிறே அப்படின்னா, இது என்ன கேள்வி அப்படின்னு பெரியவா கேட்குற. எதை வச்சு நீ சொல்கிற, இந்த வழி போர்டு போட்டிருக்கு, இங்கே இந்த வழியாக போனால் கிண்டி தான் வரும்னு எதை வச்சு சொல்கிறேன்னு பெரியவா கேட்குற. அப்போ அந்த கோட்டாட் ஆசாமி சொல்கிறேன், இது என்னங்க கேள்வி, எங்கள் பாட்டன் முப்பாட்டன் எல்லாரும் இந்த வழியாக தான் போவா கிண்டிக்கு, இந்த வழியாக போனால் தான் கிண்டி வரும்னு சொல்லியிருக்கா, இந்த கேள்வி என்ன, இது என்ன விசித்திரமான கேள்வி கேட்குறேன் அப்படிங்கிற. சரி, இப்போ நீ இந்த கிண்டியிலேருந்து எங்கே போகிறாய். நான் கிண்டியிலேருந்து கன்னியாகுமரிக்கு போகிறேன். ஓஹோ, கன்னியாகுமரிக்கு எந்த வழியாக போவாய் அப்படின்னு கேட்குறேன். ஏங்க, நான் உங்கள்கிட்ட பதில் கேள்வி கேட்க வந்தால் நீங்கள் எங்கள்கிட்ட கேட்குறீங்களே கேள்வி அப்படிங்கிற அந்த கோட்டாசாமி. சொல்லுப்பா அப்படிங்கிற பெரியவா. இது என்னங்க, வழியெல்லாம் நம்மளுக்கு வழி இது மாதிரி பலகைகள் போட்டிருக்கோம், அதில் எல்லாம் நம்ம பார்த்துட்டு அந்த வழியாக தான் போவோம், அதில் கிண்டி அது இதுன்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி எங்கள் பாட்டன் முப்பாட்டன் காலத்துலேருந்து எல்லோரும் அந்த வழியாக தான் போயின்ட்டுருக்கா, அப்படி போனால் தான் கன்னியாகுமரி வரும். இது தானே நம்ம ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம், நம்ம பாட்டன் முப்பாட்டனில் என்ன செய்கிறாலோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால், அதே தான்ப்பா நானும் சொல்கிறேன். இந்த ஹிந்து மதமானது பல்லாயிரக்கணக்கான வருஷங்களாக பல மகான்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. பல மகான்கள் இந்த ஹிந்து மதத்தை பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் முன்னாடியே கண்டுபிடிச்சு இந்த சனாதன தர்மத்தை உருவாக்கியிருக்கார். இந்த சனாதன தர்மம் ஒரு ஹிந்துவாக பிறக்கிறது எவ்வளோ மகாபாகியம் தெரியுமா, ஒரு இந்தியனாக பிறக்கிறது முதல்ல எவ்வளோ மகாபாகியம் தெரியுமா. நம்ம இந்தியனாக பிறக்கிறதுக்கு நம்ம எல்லாம் கர்வப்படணும், நம்ம இந்த ஹிந்துவாக பிறக்கிறதுக்கு அதை விட கர்வப்படணும், இந்த சனாதன தர்மத்தில் இருக்கிறதுக்கு அதை விட நம்ம மகாபாகியம் பண்ணியிருக்கிறோம். நம்மளோட முன்னோர்கள், நீ சொன்னியே இப்போது இந்த வழியாக போனால் கிண்டி வரும்னு, உன்னோட பாட்டன் முப்பாட்டன் காலத்துலேருந்தே எல்லாரும் அதை தான் ஃபாலோ பண்ணுறான்னு, அதே மாதிரி தான்ப்பா இதுவும். இந்த இந்து மதமானது பல தலைமுறைகளாக பல வருஷங்களுக்கு முன்னாடியே பல மகான்கள் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான மதம் இது. இந்த மதத்தை தான் நாங்கள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அந்த மகான்கள் சொன்ன வழியில் நாங்கள் நடந்துட்டுருக்கோம். புரியறதா நோக்குன்னு சொன்னால் அவ்வளோதான் பெரியவா. காலில் ஷூவை கழட்டி, கோட்டை கழட்டி, தலையில் இருக்கிற தொப்பியை கழட்டி, கண்ணாடியை தூக்கி எறிஞ்சு பொத்தக்கடின்னு விழுறார். அன்னைக்கு விழுந்தவன் தான் பெரியவரோட காலில்.
வேறு யாரை நம்ம பார்க்க முடியுமோ இல்லையோ இவரை பார்க்க முடியுமா பல இடங்களில் பெரியவா எங்கெல்லாம் முகாம் போட்டிருக்காளோ அங்கெல்லாம் முதல் ஆசாமியாக ஆஜராயிடுவார். அப்பேற்பட்ட பக்தனாக மாறிவிடுவார் பெரியவாளோட இவர். ஏன்னா அந்த விளக்கம் அவருக்கு அப்படி இதில் கொமாட்டில் அடித்து குத்தின மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பதில் அது. அவரோட வாயை அடக்கி வச்சது அந்த பெரியவா சொன்ன அந்த அற்புதமான பதில் அவருக்கு அப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கா பெரியவா. இந்த விளக்கத்தை பெரியவாளால் மட்டும்தான் அவ்வளோ